நகைமுறைன்னா என்ன, நட்பு முறைன்னா என்ன, கொள்கை என்னன்னா, கோட்பாடு என்னன்னா, தனிநபர் பாத்திரம் என்ன, அது தெளிவா சொல்றாரு. நீங்க மக்களை ஒன்று திரட்டுங்க, ஐக்கியப்படுத்துங்க. ஐக்கியப்படுத்துனவங்கள அமைப்பாக்குங்க. அமைப்பாக்குனவங்கள அரசியல்படுத்துங்க. அரசியல்படுத்தல ஆளுமைப்படுத்துங்க. ஆளுமைப்படுத்தியவர்களை அதிகாரத்தை நோக்கி தள்ளுங்க அப்படின்னு. நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் வந்து 2009லேருந்து நாங்க எல்லாம் வந்து கட்சி கட்டி ஒவ்வொருத்தரும் அடையாளப்பட்டு வரும்போது தேர்தல் நிக்க வச்சு, நீங்கள் பண்ணுகிற தவறுகளால் நாங்கள் தோற்று விட்டா எல்லாரும் பாடையில போகும்போது என்ன பேச்சு இது? ஒரு தலைவர் பேசுகிற பேச்சா இது? அ பார்த்துட்டு இருக்க தேர்தல் நிக்க வைக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மாலாம் என்ன நினைப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஈரோடு இடைத்தேர்தல்ல போய் நிக்கிறோம். அங்க என்ன பேச்சுன்னு முதலில் வந்தவர்கள் முதலியார்கள்னு பெருமையா பேசலாம். ஆனா நீங்க வந்து அங்க இருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சனாதனத்தினுடைய அடுக்குமுறையில் அடித்தட்டில் இருக்கிற அருந்ததியர்களை நீங்க கேவலமா பேசி அந்த மக்களுடைய வாக்கை அந்த நேரத்தில் அருந்ததியர் தான் ஒரு தம்பி அங்க தொகுதி செயலாளரா இருக்கான். பல்வேறு பேர் இந்த கட்சியை விரும்பி தலைவர் பிரபாகரனை விரும்பி வந்தவர்கள் எல்லாம் வெளியே போயிட்டான்.